நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாய். அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன, அவ்வளவுதான். ஏங்க எப்பதாங்க இந்த மீட்டிங் ஆரம்பிக்கும்? இது அவுட்டிங் மீட்டிங்ல கொஞ்சம் லேட்டா தான் ஆரம்பிக்கும். எதையுமே பிளான் பண்ணி தான் பண்ணும். யார் இந்த மீட்டிங் நடத்துறது? நம்ம தானே தலைவி லக்ஷ்மி தான். அப்போ அவங்க கொஞ்சம் லேட்டா தான் வருவாங்க. ஏன் அப்படி? என்னடாஜி இது கூட தெரியல, எல்லாம் ஒரு பில்டப் தான். ஹே गाइस, சாரி. மீ சூசன் கிட்ட பேசிட்டு கன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. போதும் விஷயத்தை சொல்லு. ஓகே, நாளைக்கு மறுநாள் சனிக்கிழமை காலையில ஆபீஸ்ல அசெம்பிள் ஆகுறோம். 11 மணிக்கு நாம கிளம்புறோம். ஃபேண்டாஸ்டிக். என்ன ஃபேண்டாஸ்டிக்? இல்ல இப்படிலாம் பேசும்போது இதெல்லாம் சொல்லணும். அசெம்பிள் ஆகுறேன்னு சொன்னதுக்கே நீ ஃபேண்டாஸ்டிக்னு சொன்னா நான் அடுத்து சொல்ல போறதுக்கு என்ன சொல்லுவ? ஏய் விடுடி, விஷ்ணு பாவம், அவனை போய் கலாய்ச்சிட்டு இருக்க. இது எத்தனை நாளா? எது? விஷ்ணு மேல பாசம் அப்படியே பாயுது. எப்பவுமே தான் எனக்கு விஷ்ணு மேல ஒரு தனி பாசம் உண்டு. என்ன விஷ்ணு? அப்படியா? என்ன அப்படியான்னு கேட்டு அசிங்கப்படுத்திட்ட. இப்ப தெரிஞ்சுக்கோ. தேங்க் யூ. நான் பேசலாமா? ப்ரொசீடியூர் ஆனர். 11 மணிக்கு கிளம்புறோம், 12 மணிக்கு செக் இன். எங்க தங்குறோம்? சூசன் said she is trying for some farm house. அப்படி இல்லனா sea breeze னு ஒரு ரெசார்ட் இருக்கு. ஒரு நல்ல லஞ்ச், குட்டி தூக்கம், அப்புறம் ஸ்விமிங் பூல்ல ஒரு வாலிபால் மேட்ச். இந்த மேட்ச் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. விஷ்ணு, நம்ம ரெண்டு பேரும் ஒரு டீம். சூப்பருங்க. ஒவ்வொரு பாயிண்ட்க்கும் give me a 5 தட்டிக்கிறோம். இப்படிதானே? ஹே விஷ்ணு, காமெடி பண்ணாம நான் சொல்றது கொஞ்சம் கவனிக்கிறியா? சாரி சொல்லு. ராத்திரி ஒரு டின்னர் வித் காக்டெயில். அப்புறம் மூடிட்டு போய் ரூம்ல தூங்கணும். மறுநாள் காலையில சீல ஒரு கட்டுமர ரைட், பிரேக்ஃபாஸ்ட், திரும்பவும் ஸ்விமிங் பூல், லஞ்ச், அப்புறம் கிளம்பி வந்துடுறோம். நைஸ் பிளான். சூசன் முக்கியமா ஒரு விஷயம் சொல்ல சொன்னாங்க. எல்லாரும் கண்டிப்பா மண்டே ஆபீஸ் வந்துடணும். உஷாரா தான் இருக்கீங்க. அவங்களுக்கு தெரியாதா அடுத்து நாம என்ன பண்ணுவோம்னு? ஓகே டன். அப்புறம் நான் சொல்ல மறந்துட்டேன், அவுட்டிங் Dress கோட் இருக்கு. எல்லாருமே ஜீன்ஸ் அண்ட் டி-ஷர்ட். ஐயோ, எஸ், ஃபுல் அண்ட் ஷர்ட், ஃபார்மல் பேண்ட், ஷூ எதுவுமே இருக்க கூடாது. என்கிட்ட ஜீன்ஸ் எல்லாம் இல்ல. கடை நிறைய இருக்கு, வாங்கு. இது என்ன புது பிரச்சனை? பிரச்சனைலாம் ஒண்ணும் இல்ல, இது ஆபீஸ் பழக்கம். Dress கோட்னா அதை கண்டிப்பா மெயின்டைன் பண்ணி ஆகணும். ஆபீஸ்ல மெயின்டைன் பண்றோமோ இல்லையோ, அவுட்டிங்ல கட்டாயம் மெயின்டைன் பண்ணணும். ஏங்க அவங்களுக்கு கம்ஃபர்டபுளான ட்ரெஸ் அவங்க போட்டு வரட்டுமே, அதெல்லாம் ஏன் கம்பல் பண்றீங்க? அப்பா சமூக சேவகா, ரூல்னா ரூல் தான். அப்போ சௌந்தர்யாவை ஜீன்ஸ் போடுவாங்களா? ஆமா கார்த்தி, நான் ஜீன்ஸ் எல்லாம் போடுவேன். என்ன சிரிப்பு? நான் ஜீன்ஸ் எல்லாம் போடக்கூடாதா? என்ன விஷ்ணு நீ ஏன் சிரிக்கிற? ஏங்க உங்களுக்கு ஜீன்ஸ் போட்டா சூப்பரா இருக்குங்க. இங்க பாரு, நானே ஜீன்ஸ் போடுறேன், உனக்கு என்ன வந்துச்சு? டி-ஷர்ட் போடணும்லாம் ஒண்ணும் அவசியம் இல்ல. ஐயோ சூப்பருங்க. டேய் அடங்கு, டி-ஷர்ட்டுக்கு பதிலா வேற ஏதாவது டாப் போட்டா பரவாயில்லன்னு சொல்ல வந்தேன். போதுமா ராஜி? அதுல ஜீன்ஸ் ராஜி, அதெல்லாம் மாத்த முடியாது. ஆமா, அதெல்லாம் மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். அப்புறம் என்ன பிளான் பண்ணாலும் சரியா வராது, புரிஞ்சுக்கோ ராஜி. விஷ்ணு, இந்த அவுட்டிங்ல நம்ம பயங்கரமா அசத்துறோம். அசத்திட்டா போச்சு. உன்னை பத்தி நான் நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு விஷ்ணு. அதுக்கு என்னங்க, இந்த விஷ்ணு ஒரு திறந்த புத்தகம், எப்ப வேணா புரட்டி படிக்கலாம். ஏய் விஷ்ணு, ரொம்ப குறும்பு உனக்கு. ராஜி வா போலாம். டேய் சீக்கிரம் வா. அப்புறம் லட்சுமி என்ன ஓவரா சௌந்தர்யா கிட்ட வழிற? அப்படியா? அப்படிலாம் எதுவும் இல்லையே. தெரியும்டா உன்னை பத்தி. ஏங்க அவங்களே என்னைக்கு இல்லாம அதிசயமா என்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. சீரியஸாங்க? அவ பேசினா நீ வாயை மூடிட்டு போக வேண்டியதுதானே? ஏங்க என்னங்க இது, நான் எந்த தப்புமே பண்ணல. அவகிட்ட கொஞ்சம் தள்ளியே இரு. என்னங்க சௌந்தர்யா கிட்ட போய்? ஏய், உன்னை பத்தி தெரியும்டா எனக்கு. கிளம்பு. ஏதாவது எக்கு தப்பா பண்ண செத்தடா. போ. எதுக்கு இப்படி அடம் பிடிக்கிற? யார் அடம் பிடிக்கிறா, நீயா நானா? ப்ளீஸ் லக்ஷ்மி. ப்ளீஸ் ராஜி, Dress கோட்ல எந்த சேஞ்சும் பண்ண முடியாது. ஜீன்ஸ் அண்ட் டாப்ஸ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அப்ப நான் அவுட்டிங் வரல. வராத, அப்புறம் நாங்க யாருமே உன்கிட்ட பேச மாட்டோம், பாத்துக்கோ. ப்ளீஸ் லக்ஷ்மி. சௌந்தர்யாவே ஜீன்ஸ்ல தான் வராங்க, அப்புறம் உனக்கு என்ன பிரச்சனை? சௌந்தர்யாவா? அவளே ஜீன்ஸ் போடுறா, உனக்கு என்ன? அதுக்கு இல்ல. பாவுண்டி,
கார்த்தியும் கொஞ்சம் சந்தோஷமா இருந்துட்டு போட்டுமே. ஒழுங்கா ஜீன்ஸ்ல வர வழிய பாரு. என்ன ஒன்றும் இல்லையே. சிரிக்கிற? சிரிச்சது ஒரு தப்பா? இப்போ எதுக்கு இந்த டென்ஷன்? என்ன பிரச்சனைன்னு சொல்லு. ஒன்னும் தெரியாத மாதிரி கேக்குற. சரி, இன்னொரு தடவை என்னன்னு தான் சொல்லேன். நான் அவுட்டிங் வரல. ஏன்? வரல, அவ்வளவுதான். அதான் ஏன்னு கேட்குறேன். என்கிட்ட ஜீன்ஸ்லாம் இல்ல. ம்? சரி சாரி சாரி. உனக்கு என்ன பார்த்தா சிரிப்பா இருக்கா? உண்மையை சொல்லணும்னா ஆமாம். பின்ன என்ன ராஜி, ஒரு ஜீன்ஸ் இல்லைன்னு யாராவது அவுட்டிங் வரலன்னு சொல்லுவாங்களா? இல்லையே, என்ன பண்றது? வாங்கணும். நான் அதெல்லாம் போட மாட்டேன். ஆரம்பத்திலே சொல்லியிருந்தா பரவாயில்ல. என்ன ஆரம்பத்திலே சொல்லணும்? நான் கேட்டப்போ நீ ஜீன்ஸ் போட மாட்டேன்னு சொல்லல, ஜீன்ஸ் இல்லைன்னு தானே சொன்னேன். அதனால மாட்டேன்னா தான் பிரச்சனை. இல்லைன்றது ஒரு சாதாரண மேட்டர், வாங்கிக்கலாம். நான் எங்க போய் எப்படி வாங்குவேன்? ஏன், இது வரைக்கும் நீ மாடர்ன் ட்ரெஸ்ஸே போட்டது இல்லையா? சுடிதார் மாடர்ன் ட்ரெஸ் தானே. ஓ, உன் ஊர் கோயில்பட்டியில? சீரியஸாவே மாடர்ன் ட்ரெஸ் போட்டது இல்லையா? ஃப்ராக், கவுன், ஸ்கர்ட் எல்லாம் சின்ன வயசுல போட்டது. அதுக்கப்புறம் சேலை இல்லைன்னா சுடிதார் தான். ஓஹோ, ஓகே. இப்போ நான் என்ன பண்றது? ஒரு ஜீன்ஸ் வாங்கு. எனக்கு இங்க இடம் எதுவும் தெரியாது. லக்ஷ்மியை கூட்டிட்டு போ. வேணாம். ஏன்? வேணானா விட. அட காரணம் என்னன்னு சொல்லு. எதுக்கு சில பர்சனலான விஷயம்லாம் அவளுக்கு தெரியணும்? இதுல என்ன பர்சனல் விஷயம்? எல்லாத்தையும் உனக்கு விளக்கணும். அவ ஒன்னும் எனக்கு ட்ரெஸ் எடுத்து தர வேணாம், விடு. சரி, ஓகே. இப்ப நான் என்ன பண்ணட்டும்? என்ன? நான் ஒன்று சொல்லுவேன், தப்பா எடுத்துக்கூடாது. என்ன? சொல்றதுக்கு முன்னாடியே முகையம் எப்படி போகுது? இல்ல இல்ல, என்னன்னு சொல்லு. நான் கடைக்கு கூட்டிட்டு போட்டா? ம்? இல்ல, நான் வேணா. நான் லக்ஷ்மியே வேணாங்கிற, நீ எப்படி? ஒரு நிமிஷம். வேற எந்த தப்பான நோக்கத்திலையும் சொல்லல. ஒரு உதவி பண்ணலாம் தான். ஒரு மண்ணாங்கட்டியும் வேணாம். கடைக்கு கூட்டிட்டு போயிட்டு நான் வெளியவே நிக்கிறேனே. வேற ஏதாவது பேசுவோமா? சரி, அப்ப நான் ஒன்று பண்றேன். என்ன? நானே வாங்கிட்டு வந்து தரேன். உன் வயசு சைஸ் மட்டும் சொல்லு. ஏய், ஹலோ ஹலோ, திட்டி முடிச்சாச்சா? நீ ஒன்றும் சொல்ல வேணாம். நாளைக்கு ஒரு நல்ல ஜீன்ஸா நானே உனக்கு வாங்கிட்டு வந்து தரேன். எப்படி? எதுக்கு இந்த சிரிப்பு? இல்லை, ஒன்றும் இல்லை, விடு. உனக்கு ஒரு பர்ஃபெக்டான ஜீன்ஸ் வாங்கிட்டு வந்து தரேன், போதுமா? எப்படி? ஐய, இவ்வளோ எல்லாம் போட்டு கிளறாத. நான் வாங்கிட்டு வந்து தரேன், விடு. அதான் எப்படிங்கிற? எப்படின்னு சொல்கிறேன், ஆனால் நீ திரும்பவும் டென்ஷன் ஆக. பரவாயில்லையா? அப்ப வேணாம். சரி, விடு. பரவாயில்ல, என்னன்னு சொல்லு. வேணாம், விட. அப்படின்னா யோசிக்காமலே இருந்திருக்கணும். அதான் யோசிச்சல, என்னன்னு சொல்லு. நீ என்ன கேட்ட? நான் அளவெல்லாம் சொல்லாம எப்படி ஜீன்ஸ் வாங்குவேன்னு. ஊரில் ஒன்று சொல்லுவாங்க, என்ன? பழமொழி மாதிரி. அதான் என்ன? கண்ணை அளக்காததையா கை அளக்க போகுதுன்னு. சரி, டென்ஷன் ஆகாத. சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். ஓகே, பை. பொறுத்தனையும் நம்ப முடியல. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். விஷ்ணு, ஆ? எங்க கார்த்தியை காணோம்? ஷாப்பிங். ஷாப்பிங்கா? ஆபீஸ் அவர்ல என்ன ஷாப்பிங்? நாளைக்கு அவுட்டிங் போறோம்ல, அதான் பரபரப்பு ஷாப்பிங். ஓ, என்ன வாங்க போறானா? சில பல டி-ஷர்ட்கள், சில பல பனியன்கள், பட்டாப்பட்டிகள். என்ன சிரிக்கிறீங்க? என்னமோ எதுவும் இல்லாத மாதிரி பேசுறீங்க. இந்த மாதிரி அவுட்டிங் அப்பதானே இப்படிலாம் வாங்க முடியும். ஆஹா, ஓகே. விஷ்ணு, ஆ? வேற என்ன வாங்க போறேன்னு சொன்னா? என்னங்க இப்படி நோண்டி நோண்டி கேக்குறீங்க? சும்மா ஒரு ஆர்வம் தான். ஏதோ ஜீன்ஸ் வாங்கணும் சொல்லிட்டு இருந்தான். நீங்க போலையா? என்னன்னே தெரியலங்க. வழக்கமா ஷாப்பிங்னா என்னதான் கூட்டு போவான். ஆனா இந்த தடவை என்ன கட் பண்ணிட்டு போயிட்டான். அடடே, காத்தியா வந்துட்டானே.
என்ன மச்சான் ஆ? வெயிட்டான ஷாப்பிங் போல. டேய் லக்ஷ்மி ஆஃபீஸ் கீழே நின்றுட்டு இருந்தாங்க உன்னை பார்க்கணுமா? அப்படியா? ஆ எங்க? கண்ணு கடையிலடா. அங்க போக மாட்டேல்லடா. அங்க தாண்டா நிக்கிறா. அப்படியா? ஒரு நிமிஷம் இரு, நான் போய் என்ன பார்த்துட்டு வரேன். ம் ராஜி இந்தா. எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு. ஒன்றும் இல்லை, ட்ரெஸ் தான், வாங்கிக்கோ. ட்ரை பண்ணி பாரு. அப்புறமா பாக்குறேன். வீட்டில் போய் போட்டு பார்க்க முடியாதுல, ஆமால. அதனால தான் சொல்கிறேன். இங்கேயே போட்டு பாரு. சரியில்லைன்னா கொடுத்துரு, இப்போயே போய் மாற்றிக்கலாம். நாளைக்கு கிளம்பணும்ல? சரி. சரி, போய் ட்ரை பண்ணி பாரு. ஃபிட் ஆகலைன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ம். என்ன என்னாச்சு? எதுனா பிரச்சனையா? ம். என்ன கரெக்டா இல்லையா? ரொம்ப கரெக்டா இருக்கு. அதான் பிரச்சனை. அதுல என்ன பிரச்சனை? அதுல என்ன பிரச்சனையா? புரியல. எப்படி கார்த்திக்? புரியல. நான் எடுத்தா கூட இவ்ளோ ஃபிட்டா எடுத்திருக்க மாட்டேன். கரெக்டா எடுத்திருக்க. இதுல இருந்து என்ன தெரியுது? என்ன தெரியுது? ம். ஓ சிரிக்காத. என்ன ராஜி, கரெக்டா எடுத்துட்டு வந்தது ஒரு தப்பா? நீ கொஞ்சம் நல்லவன்னு நினைச்சேன். இப்பதான் தெரியுது என்ன லட்சணத்துல என்ன பாத்திருக்கேன்னு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ம். பேசாத. ஏய் சிரிக்காத. சாரி உத வாங்க போற. ராஜி, ரெடிமேட் பேண்ட்ஸ்லாம் ஓரளவுக்கு எல்லாமே ஃபிட்டாக தான் இருக்கும். போதும். ஓகே, எவ்வளவு ஆச்சு? பணம்லாம் வேணாம். அதெல்லாம் முடியாது. ஹலோ, பணம் தான் வேணான்னு சொன்னேன். அப்புறம் எனக்கு ட்ரெஸ் தேவைப்படுறப்போ வாங்கி கொடு. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் ராஜி. ஜீன்ஸ் தானே வாங்கிட்டு வர சொன்ன. டாப்ஸ் எல்லாம் கேட்டேனா? இல்லை, இது வாங்குறப்போ அதுவும் இருக்கட்டும் மெயின் வாங்கிட்டேன். பிடிக்கலன்னா கொடுத்துரு, நான் திருப்பி கொடுத்துட்றேன். பேசாம வேலையை பாரு. ஓகே. திரும்பி பார்க்க கூடாது. இல்லை, ஃப்ராடு ஃப்ராடு. அந்த அளவுக்கு என்ன கவனிக்கிறியா? என்ன மச்சான், லக்ஷ்மி பாத்தியா? டேய் எனக்கு கொலகாரனாக்காதரா. ராஜி கிட்ட தனியா பேசணும்னா சொல்றா, நினைச்சு போயிடுறேன். அதுக்காக என்னை இப்படிலாம் அலைய வைக்காதரா. இதெல்லாம் ரொம்ப ஓவரா. சாரி மச்சி. ம். ஹே, ராஜி வந்தாச்சா? அவங்க அப்பவே வந்துட்டாங்க. எங்க ஆள காணோம்? ஹெச்ஆர் ரூம் வரைக்கும் போயிருக்கா. ஐயோ, என்னாச்சு? ஒன்றும் இல்லை, அட்ரஸ் ப்ரூஃப் லெட்டர்லாம் கேட்டிருந்தா. ரெடின்னு ஃபோன் வந்துச்சு, அதான் போயிருக்கா. அவுட்டிங் போற நேரத்துல ரொம்ப முக்கியமா இது. கடமை கண்ணியும் கட்டுப்பாடுதான். விட்டு கொடுக்க மாட்டியே உன் ஆள. ஏங்க, நாங்கெல்லாம் ஃபார்மல்ஸில் இருக்கோம், நீங்கள் மட்டும் என்ன இந்த ட்ரெஸ்ஸு? வீட்ல எல்லாம் ஆபீஸ் போறேன்னு தான் சொல்லிட்டு வந்து ஆகணும். ஏங்க உங்களுக்கு என்ன வீடு? ஹே, என் ஹாஸ்டல் வார்டன் அம்மாவை விட ரொம்ப மோசம். ஓ, ஹாய் கைஸ், 11 மணின்னு சொன்னீங்க, மணி 12:30 என்ன பாஸ் நீங்க இன்னைக்குமா? ம், சொன்னா கரெக்டா இருக்கணும். ம். சரி, ஃப்ரீயாக விடுங்க பாஸ். ம், போலாமா? பாஸ் ஒன்னு சொன்னா கோச்சிக்க மாட்டீங்களே? என்ன? அது எப்படி பாஸ்? அவுட்டிங் போகும்போது கூட ஒரு உயர் அதிகாரி மாதிரியே வரீங்க. விஷ்ணு, பார்டர் தாண்டறனா? தாண்டிட்டடா. ஓகே, கமிங் ரிவர்ஸ். சாரி பாஸ். ஹாய் விஷ்ணு. ஹாய் சவ். ஹாய். ரைட்டு மச்சான், உனக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். இல்லடா, ஒவ்வொரு தடவை சௌந்தர்யான்னு கூப்பிட ரொம்ப கஷ்டமா இருக்குடா. அதான் சுருக்கி ஷார்ட்டா சவ். விஷ்ணு சூப்பரா இருக்கு, நீ சவுனே கூப்பிடு. பாத்தியா? ஓகே, எல்லாம் போலாமா? ம், விஷ்ணு, கார்ல நான் உன் பக்கத்துல தான் உட்காருவேன். ஓகே, உட்கார்ந்துக்கோங்க. ஏன்னு கேட்க மாட்டியா? ஏ ஏன்னா விஷ்ணு பக்கத்துல உட்கார்ந்தா ஜாலியா சிரிச்சிட்டே இருக்கலாம்ல. ஆமா, வீட்ல என்ன சொல்லிட்டு வந்த? வழக்கம் போலதான். இங்கிலீஷ்ல ஒரு காரணத்தை சொன்னேன், அதுக்கு அவருக்கு தெரிஞ்ச ஒரு வார்த்தையை இங்கிலீஷ்ல சொன்னாரு. என்ன? ஓகே தான்.
ஓ அப்ப எல்லாரும் வீட்ல போய் தான் சொல்லிட்டு வந்திருக்கீங்க. என்ன பண்றது, கேர்ள்ஸோட நிலைமை அப்படித்தான். இப்படியே பேசிட்டு இருந்தா சண்டே ஈவினிங் வந்துரும். அப்படியே நேரா வீட்டுக்கு போயிட்டு மண்டே மார்னிங் ஆபீஸ்க்கு வந்துட வேண்டியதுதான். வாங்க. பாஸ் உங்களுக்கு காமெடி நல்லா வருது பாஸ். உன் அளவுக்கு இல்லையே. ராஜி ஹே, நேரமாச்சு. இதோ ஒரு நிமிஷம். வா. வாங்க. பார்த்து ஒன்றும் அவசரம் இல்லை, நிதானமா போலாம். எதனா பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் ஏன் டென்ஷனா இருக்க? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. முத தடவை வீட்ல போய் சொல்லிட்டு வெளியே வரேன், அதான் கொஞ்சம் டென்ஷனாவே இருக்கேன். வேணான்னா திருப்பி வீட்டுக்கு போயிடு. பிடிக்காம ஒரு விஷயத்த பண்ணாத. பிடிச்சிருக்கு, ஆனாலும் கொஞ்சம் தயக்கமாவே இருக்கு, அதான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வேணான்னா திருப்பி வீட்டுக்கு போயிடு. பிடிக்காம ஒரு விஷயத்த பண்ணாத. பிடிச்சிருக்கு, ஆனாலும் கொஞ்சம் தயக்கமாவே இருக்கு, அதான். அப்போ சரி. என்ன சரி? இல்ல சரியாயிடும், கவலைப்படாத. ம். சரி வா போலாம். அப்பா கிட்ட கூட சொல்லல. போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுக்கோ. ஏன் இப்ப சொன்னா என்ன? இல்ல உங்க அப்பா போகக்கூடாதுன்னு சொல்லிட்டா நீ வர முடியாம போயிடும்ல. போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் மன்னிப்பு கேட்டுக்கோ. ஃப்ராடு. சரி வீட்ல என்ன சொல்லிட்டு வந்த? ராத்திரி வேலை இருக்கு, அப்படியே காலையில ஷிஃப்டும் கண்டினியூ பண்ணிட்டு சாயங்காலம் வந்துடுறேன்னு சொன்னேன். பெரிய ஆள் தான் நீ. சரி வா போலாம். ஆ. ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு லக்ஷ்மி. மகாபலிபுரத்துக்கே வா. பின்ன மேரேஜ்க்கு அப்புறம் இந்த மாதிரிலாம் டூர் போய் எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? மச்சான் என்னடா போலாமா? ம்.